வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. ஏ தம்பி, நான் ஒரு வயல் வாங்கினேன்ப்பா. அந்த வயலில் இப்போ தான் வாழை போட்டிருந்தேன். அந்த வாழையை மாற்றிட்டு அடுத்த பயிர் போடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கும் போது தான் இப்போ கன்னிப்பூ சாகுபடிக்கு எல்லா விவசாயிகளும் விதை விதைச்சி அறுவடை ஸ்டேஜுக்கு வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டு, அடுத்த தடவை கும்பப்பூ பருவத்துக்கும் எனக்கு நெல் சாகுபடி பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்குப்பா. ஆனால் அது எப்படி பண்ணணும், அதுக்கான நுட்பங்கள் என்ன, நிலத்தையெல்லாம் எப்படி பண்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுப்பா. உனக்கு தெரிஞ்ச விவசாயிகள் யாராவது இந்த மாதிரி நெல் சாகுபடி பண்ணுறாங்களா? அவங்களுடைய அனுபவத்தை கேட்கலாமாப்பா? கண்டிப்பா கேட்கலாம்க்கா. இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில நெல் சாகுபடி அனுபவம் பத்தி வில்லுக்குரிய சார்ந்த ஆர் நம்பிக்குமார் அவங்க பேசுறாங்கக்கா. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை நான் கேட்கிறேன்ப்பா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடத்து அனுபவங்கள் இருக்கும்? நான் என்னோட சிறு வயது முதல் கொண்டே விவசாயம் பண்ணி கொண்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு விவசாயத்தில் அனுபவம் இருக்கு. எதுவரை படிச்சிருக்கீங்க? நான் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கீங்க. எத்தனை வயது ஆகுது? எனக்கு 41 வயது ஆகுது. இப்போ நீங்கள் கூட MBA கூட முடிச்சிருக்கீங்க. இந்த விவசாயத்தில் ஆர்வம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஏற்படும்? அதாவது என்னோட பரம்பரையாக என்ன தாத்தா அப்பா எல்லாமே விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்னோட உந்துதல் பண்ணதே எனக்கு அப்பா 1993 மாவட்டத்தில் 2வது விவசாயம் சொல்லிட்டு உள்ள பரிசு பெற்றவர். அதாவது நெல் பயிரிட்டையில் செகண்ட் ப்ரைஸ் கிடைச்ச வின்னர். ஸோ அந்த ஒரு இதை வச்சு தான் நான் இதில் இன்னும் கொஞ்சம் கூட மோட்டிவேட் ஆகி வந்தேன். இப்போ அந்த விவசாயத்தில் ஆர்வம் பார்க்கும்போது உங்கள் அப்பாவுக்குன்னு பார்க்கும்போது 1993 மாவட்ட அளவில்னு பார்க்கும்போது நெல் விவசாயத்துலன்னு பார்க்கும்போது 2ஆம் பரிசு கிடைச்சி. 2ஆம் பரிசு கிடைச்சி. அதுதான் முக்கிய காரணம். முக்கிய காரணம் அது முதல்ல நீங்கள் விவசாயத்தில் ஆர்வம் காட்டினீங்க. அந்த சமயம் படிப்பையும் கவனித்து கொண்டு மற்ற மாதிரிப்பட்ட விடுமுறை நாட்களில் விவசாயத்தில் மாடு வளர்க்குறது, கோழி வளர்ப்பு, அதே மாதிரி வயலுக்கு தண்ணி பாய்ச்சுறது, அந்த பருவத்தில் ஏற்ற வேலைகளை நம்ம செய்து கொண்டு அந்த பள்ளி பருவம் அந்த படிச்சுட்டு இருக்கும் கூட நீங்கள் அந்த விவசாயத்தில் ஆர்வம் காட்டிங்க. சரி, இப்போ பார்க்கும்போது எந்த மாதிரி பயிர்கள் நீங்கள் சாகுபடி செய்றீங்க? இப்போ தென்னை, வாழை, நெல் இந்த 3ம் பண்ணிட்டு. தென்னை, வாழை, நெல் சாகுபடி செய்றீங்க. இப்போ நெல்லை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ ஏக்கர்ல சாகுபடி செய்றீங்க? சுமார் 8 ஏக்கர்னு. அது சொந்த நிலமா இல்லை குத்தி எடுத்து பண்ணுறது? சொந்த நிலத்தில் பண்ணிடுங்க. சொந்த நிலத்தில் நெல் சாகுபடி செய்றீங்க. எந்த மாதிரி ரகங்களை நீங்கள் தேர்வு செய்து நட்டுருக்கீங்க? இப்போ இந்த பருவத்தில் அம்பை 16 நெல் ரகத்தை கன்னிப்பூ பருவத்தில். இப்போ அந்த நெல் ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து தேர்வு செய்து வாங்குறீங்க? நம்ம வேளாண்மை துறையில் இருந்தால் கூடுதலமாக இது பண்ணுறது, விதை அங்கே இருந்தால் எடுப்போம். இப்போ இந்த நெல் நடவு முறைன்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் நேரடி விதைப்பு முறை பண்ணுறீங்களா இல்லை நாற்றங்கால் போட்டு பண்ணுறது தானா? அதாவது 2 முறையும் நாங்கள் இது பண்ணுவோம். இப்போ இந்த பருவத்தில் நாங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே இது பண்ணனால நேரடி நெல் விதைப்புக்கு நாங்கள் போயிட்டோம். இந்த டைம்னு பார்க்கும்போது முன்கூட்டியே நெல் சாகுபடி பண்ணுறீங்க. என்ன காரணத்துக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த முன்கூட்டியே இந்த நெல் சாகுபடி பண்ணீங்க? அதாவது எங்களுக்கு பருவமழை நேரே முன்கூட்டியே வந்ததுனால அந்த பருவமழைக்கு ஏற்றவாறு நம்ம பயிரை முதல்ல ரெடி பண்ணிட்டோம். அந்த நிலத்தை நிலத்தை எல்லாம் பண்படுத்தி அதுக்கு முன்னக்கூட்டியே நிலத்தை பண்படுத்தி ரெடி பண்ணி வச்சிருந்தோம். பருவமழை நேரத்தை வந்ததுன்னா அதுக்கு ஏற்றவாறு நம்ம பயிர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ நேரடி நெல் விதைப்பு தான் நமக்கு சீக்கிரம் பண்ணக்கூடிய ஒரு முறை. அந்த முறையில் நாங்கள் இதே நீங்கள் கோடை உழவு அந்த மாதிரி பண்ணி நீங்கள் கோடையில் அந்த உளுந்து சாகுபடி அந்த மாதிரி அந்த நிலத்தில் சாகுபடி செய்தீங்களா? இதுக்கு முன்னது நடவெல்லாம் பண்ணியிருக்கிறோம். கோடை உழவு பண்ணி உளுந்து இல்லைன்னா சனப்பை, கூடுதலும் சனப்பை தான் நாங்கள் பயிர் போடுறது. ஏன்னா ஆடு மாடு மேயாது. அதுவும் இல்லாமல் அதோட நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்லுவோம். அதோட இது கூடுதலாக சனப்பையில் இருக்கும். நமக்கு மடக்கி உழுறதுக்கும் எதுக்கும் நல்லா இருக்கும். ஆனால் இந்த டைம் பார்க்கும்போது நீங்கள் நேரடி விதைப்பு முறை பண்ணுறீங்க. இப்போ இந்த நேரடி விதைப்பு முறைன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு ஏக்கருக்குன்னு பார்க்கும்போது எவ்வளோ நெல் விதைகள் நமக்கு தேவை இருக்கும்? அது நேரடி நெல் விதைப்புக்கு கிட்டத்தட்ட 25லேருந்து 30 கிலோ. அதாவது நமக்கு சில இடங்கள்ல அழிவுகள் இருக்கும், தண்ணி தேங்கி கிடந்து அந்த மாதிரி அழிவுகள் இருக்கிறத சமப்படுத்துறதுக்காக வேண்டிதான் 25லேருந்து 30 கிலோ வரைக்கும் நம்ம. இப்போ ஆரம்பத்தில் அந்த நிலத்தை நீங்கள் எப்படி பண்படுத்துறீங்க? எத்தனை உழவு செய்றீங்க? கிட்டத்தட்ட ஒரு நடவு நடனா 5 உழவு
அதாவது ஒரு நம்ம 4 விரலுக்கு கீழே வந்து உழவு வந்து போகக்கூடாத அளவுக்கு தான் நாங்கள் உழுதுட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஆழமாக வந்து உழுவாங்க. அதாவது நெல்லுக்கு வேர் வந்து ஒரு 4 விரலுக்கு கீழே வந்து போகவே செய்யாது. அதுக்கு தண்ணின்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு தான் நமக்கு தேவை. அதாவது வாழை மற்ற மாதிரிப்பட்ட பயிருக்கு வந்து ரொம்ப கீழே வந்து வேர் விடும். ஆனால் நெல்லை பொறுத்தளவுக்கு 4 விரலுக்கு கீழே வந்து வேரே விடாது. அதாவது அந்த காலத்தில் வந்து மாடு வச்சு விழும்போது அந்த 4 விரலுக்கு கீழே வந்து போகவே நம்ம வந்து கரண்டைக்கு கீழே வந்து தொழியே போகாது. அந்த அளவுக்கு தான் நாங்கள் இப்போ நெல் விதைச்சிட்டு இருக்கிறோம். அந்த ஸ்டேஜுக்கு நாங்கள் வந்தாச்சு. நாங்கள் இப்போ என்னன்னா சுழல் கலப்பையை தான் போடுறோம். அதாவது இரும்பு வீலு ஃபுல்லும் போடாமல் சுழல் கலப்பையை போட்டே வந்து அந்த 5 உழவையும் வந்து நாங்கள் முடிக்கிறோம். சுழல் கலப்பையிலே முடித்து சுழல் கலப்பையிலே சமப்படுத்துகிறோம். அதே சமப்படுத்தி ரெடி பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு வந்து அந்த டைமும் வந்து நமக்கு சீக்கிரமாக முடியுது. சுழல் கலப்பையை பயன்படுத்தும் போது வந்து வயலும் வந்து நல்லபடியாக சமன்படுது. இப்போ இந்த 8 ஏக்கர்னு பார்க்கும்போது ஒரே நிலப்பரப்பா இல்லை இடத்துக்கிட்ட வந்து மாறுபட வாய்ப்பு இருக்கா? 8 ஏக்கர் வந்து ஒரே நிலப்பரப்பில் தான் கிடக்கு. ஒரே நிலப்பரப்பில் தான் இருக்கு. இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் மண் பரிசோதனை அந்த மாதிரி பண்ணுறீங்களா? ஆமாம், மண் பரிசோதனை இடைமுறையும் பண்ணிட்டு இருப்போம். அப்போ பண்ணுவோம். மண்ணோட குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் நாங்கள் உரத்தை வந்து போடுறது. அந்த மண்ணுக்கு வந்து எந்த மாதிரி சத்துக்கள் தேவையோ அந்த அளவுக்கு தான் வந்து நீங்கள் அந்த உரங்கள் கொடுக்குறோம். இப்போ ஆரம்பத்துலன்னு பார்க்கும்போது அந்த நெல்லை வாங்கி நீங்கள் வந்து விதை நிறுத்தி இந்த மாதிரி பண்ணுறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக விதை நேர்த்தி பண்ணுவோம். விதை நேர்த்தி வந்து வேளாண்மை துறையிலேருந்து நமக்கு வந்து விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு பூஞ்சைக்குள்ளான்னு சொல்லிட்டு உள்ள இது தருவாங்க, மருந்து தருவாங்க. அதை வந்து நம்ம கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நெல்லுக்கு கூட போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து வெயிலில் உலர வச்சு இந்த காஞ்ச பிறகு திரும்ப வந்து நம்ம வந்து நேரடி நெல் விதைப்பில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த நிலத்தை வந்து பதப்படுத்தி போட்டுருவோம். இந்த கன்னிப்பூ பருவத்திலேன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்களை வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுக்கிறீங்க? இப்போ வந்து நாங்கள் வந்து அம்பை பனாறு தான் நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். நல்ல மகசூல் கிடைக்கும். அது இல்லாமல் எங்கள் பருவத்துக்கு ஏற்றவாறு அது வந்து கரெக்டான டைமுக்கு வந்து நிரம்ப ஈல்டு கிடைக்கும், அறுவடை செய்யலாம். 8 ஏக்கர்னு பார்க்கும்போது ஒரே டைமில் தான் வந்து நீங்கள் வந்து நேரடி நெல் விதைப்பு வந்து பண்ணுறீங்க. இப்போ அந்த நேரடி அந்த நெல் விதைப்பு பண்ணுற தூறதுன்னு பார்க்கும்போது எப்படி தூறீங்க ஒரே சீராட்டு? நம்ம ஆட்கள் மூலியமாக தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ட்ரம் சீடர்னு யூஸ் பண்ணி அதுலேயும் பண்ணோம், இன்னும் ட்ரையல் பண்ணோம். ஆனால் வந்து ஏரியா வந்து கூடுதலாக இருக்கும்போது வந்து எங்களுக்கு அந்த ட்ரம் சீடரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யாரும் லேபர்ஸுக்கு வந்து ப்ராப்பராக தெரியாது. அதுக்கு பின்னாடி நமக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய வேலைகள் செய்யணும். ட்ரம் சீடர் பண்ணால் கரெக்டான லைனுக்கு கொண்டு போகணும். ஒவ்வொரு ட்ரம்முக்கும் இத்தனை கிலோ, 1/4 கிலோ, 1/2 கிலோ வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரம்முக்கு போடணும். அது முளைப்பு திறன் எந்த லெவலுக்கு தான் இருக்கணும்னு உள்ள இதெல்லாம் இருக்குது. அது நம்ம வேலையாட்களுக்கு சரிவர தெரியாது, நமக்கு தெரியும். நம்மளால் வந்து இந்த 8 ஏக்கரையும் வந்து ஒரே நாளில் வந்து பண்ண முடியாது. அப்போ நாட்கள் பிந்தும்போது வந்து அந்த மண்ணோட இறுக்கத்தன்மை வந்து கூடும். இப்போ நம்ம வந்து ட்ரம் சீடில் போட்டாலும் கிடைக்காது. அதனால் ஆட்கள் மூலியமாக ஒரே நாளில் 8 ஏக்கரை நேரடி நெல் விதைப்பில் பண்ணணும். இப்போ இந்த ட்ரம் சீடரில் போடணும்னு பார்க்கும்போது அதுலேயே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாமா? எத்தனை நெல்கள் வந்து அந்த ட்ரம் சீடர் மூலம் அந்த நிலத்தில் விழா? அதாவது நெல்களில் வச்சு பண்ண முடியாது, அதாவது அதோட இடைவெளியை வச்சு பண்ணலாம். நாங்கள் இதுக்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு வயலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மரைக்கால் விதைப்பாட்டில் வந்து போட்டு பார்த்தோம், ட்ரையல் பார்த்தோம். அது நல்லபடியாக நல்லா இருந்தது. அதாவது சின்ன இடங்கள்ல வந்து போடும்போது, அதாவது தண்ணி சீக்கிரம் வடியக்கூடிய இடங்கள்ல வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்குது. அது நல்ல ஒரு இது. இடைவெளி இல்லாமலும் பண்ணலாம், இடைவெளி கூடுதலும் குறைவாகவும் வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணியும் பண்ணலாம். அதுக்குள்ள துளைகள் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த ட்ரம் சீடர் வழி வந்து நம்ம அந்த நெல் விதைகள் போடுறோன்னு பார்க்கும்போது ஒரே சீராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே சீராக வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக ஒரு 8 இல்லைன்னா 10 நெல் தான். அதாவது நம்ம கையில் நட்டா எப்படி இருக்குமோ ஒரே வரிசையில் இருக்கும். நம்ம கிழக்கு மேற்காக தான் நாங்கள் வந்து பண்ணுறது. அந்த விதை நடுறதா இருந்தாலும், நாற்று நடுறதா இருந்தாலும் சரி, ட்ரம் சீடில் போடுறதா இருந்தாலும் கிழக்கு மேற்காக நடுறது. இதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது நம்ம சூரிய வெளிச்சம் வந்து நெல்லுக்கு வந்து தேவை. இன்னொன்று வந்து காற்று வந்து எங்களுக்கு வந்து கிழக்கு மேற்காத வந்து கூடுதலாக இருக்கும். அதாவது இந்த காற்று உள்ளே போயிடுச்சுன்னா பூச்சி தாக்குதல் இருக்காது. அடுத்தது என்னென்னா, அறுவடையோட சமயத்தில் வந்து வயல் வந்து சீக்கிரம் வந்து தர காய்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து கூடுதல். அதனால் வந்து நீங்கள் அந்த கிழக்கு மேற்கு வாக்கில் நீங்கள் அந்த நெல் வந்து சாகுபடி செய்கிறீங்க. இது நட்டையிலேருந்து எத்தனை நாள் முளைப்பு திறன் இருக்க வாய்ப்பு இருக்கும்? நட்டு ஒரு 3-4 நாளையில் மற்ற நேரடி நெல் விதைப்பில் வந்து நமக்கு பார்க்கலாம். அந்த டைமில் நம்ம தண்ணி அடைக்க வேண்டி இருக்குமா? தண்ணி அடைக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அது முளைத்து வர்ற நேரத்தில் தண்ணி இருந்ததுன்னா முளைப்பு வந்து அழுகக்கூடிய வாய்ப்புகள் கூடுதல். விதைச்ச அடுத்த நாள் வந்து நாங்கள் வந்து தண்ணியை வடிகட்டிடுவோம். வடிகட்டி குறுக்கு கால் எங்கெங்க தண்ணி தேங்கி நிற்கிறதோ அங்கே வந்து ஒரு சாக்குப்பையில் கல்லை கட்டி போட்டு இழுத்துருவோம். அப்போ அந்த தண்ணி வந்து வடியும். அழுகல் வந்து இந்த நெல் வந்து அழுகி போகக்கூடிய இது குறைவாக இருக்கக்கூடிய. இப்போ களைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை நாளுக்கு உரிய களைகள் எடுக்கிறீங்க? களை நம்ம வந்து நேரடி நெல் விதைப்பில் 12 கண்ணைக்கே வந்து மருந்து தெளிப்போம். நம்ம இப்போ வந்து இந்த தடவை வந்து நாங்கள் வந்து ட்ரோன் மூலியமாக வந்து ட்ரையல் பார்த்தோம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிது. ட்ரோன்
ட்ரோன் மூலியம் பண்ணும்போது நமக்கு வந்து வேலையாட்களோட இது வந்து மிச்சப்படுது, நேரமும் மிச்சப்படுது. ஒரே நாளில் வந்து நமக்கு ட்ரோனில் வந்து இது பண்ணலாம். களையோட இதுவும் வந்து கட்டுப்படுது, நல்லா கட்டுப்படுது. நீங்கள் ஒரு சொன்னீங்க வந்து ட்ரோன் மூலம் வந்து இந்த களை கொல்லி இந்த மருந்துகளை வந்து தெளிக்கிறேன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரோன் மூலம் நீங்கள் அடிக்கும்போ இல்லை அடவும் படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக எல்லா இடங்களும் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வரப்பு உரம் இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் படுறதுக்கு, ஏன்னா அந்த ஏரியா கவர் பண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது மற்ற மாதிரிப்பட்ட எல்லா இடங்களும் கவர் வரப்பு உரங்கள் இருக்குது, நம்ம வந்து மேனுவலாக வச்சு கொஞ்சம் பண்ணுறோம். அடுத்த கலைகள்னு பார்க்கும்போது எத்தனை நாளுக்கு? அடுத்த கலைகள் வந்து நாங்கள் வந்து ஒரு 20-25 ரெண்டாவது கலைகள் ஏதாவது சிறு அது வந்து வேலை ஆட்கள் மூலியமாக தான் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா வந்து அது வந்து முத்தி போயிடும், அதோட மூடு முத்தி விடுச்சுன்னா வந்து நமக்கு வந்து அதை ட்ரோன் மூலியம் அழிக்க முடியாது. அதாவது நமக்கு மருந்தோட செலவு கூடுதல். எங்களோட ஒரு இது என்னன்னா, எவ்வளவு தூரம் ரசாயனத்தை வந்து குறைக்க முடியுமோ அந்த ஒரு நிலைமைக்கு தான் நானும் என்னோட தம்பியும் அவரும் சேர்ந்தா நாங்கள் 2 பேரும் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ எங்களோட இதே வந்து அந்த ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் வேலையாட்கள் வச்சு அதை பண்ணணும். அப்படி இல்லைனாலும் அது கலை வந்து எந்த ஒரு தீங்கும் பண்ணாத இதுன்னா நாங்கள் வந்து அதை வந்து மேக்ஸிமம் வந்து எடுக்கிறது இல்லை. ரெண்டாவது கலைன்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த ஆட்கள் விட்டு தான் வந்து கலைகளை வந்து எடுக்கிறீங்க. அம்பை பயனாரை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை நாளத்த பயிர்? 110 நாள் பயிர். 110 நாள் பயிர். இப்போ அந்த 110 நாள் பயிர்னு பார்க்கும்போது இப்போ அந்த கதிர் வரன்னு பார்க்கும்போது எத்தனை நாள்லேருந்து அந்த கதிர் வர ஆரம்பிக்கும்? அதாவது நமக்கு கிட்டத்தட்ட வந்து 10-30 நாளைக்கு முன்னாடியே வந்து நமக்கு அதோட இது தெரியும், அடியிலேருந்து பூ வரக்கூடிய ஸ்டேஜ் தெரியும், நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னென்ன உரங்கள் கொடுக்குறீங்க, எந்த டைமில் கொடுக்குறீங்க? அடி உரமாக வந்து ஏன்னா நேரடி நெல் விதைப்புனால தொழு உரம் போடுவோம், இலைத்தலைகள் போடாமல் தொழு உரத்தை போடுவோம். மற்ற மாதிரி டிஏபி கொடுப்போம். யூரியா வந்து பேருக்கு தான் வந்து கொடுக்கறது. யூரியா வந்து கூடுதலாக வந்து பயன்படுத்துறது கிடையாது. மொத்தமாகவே வந்து நாங்கள் வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 மூட்டை தான் மொத்தம் 8 ஏக்கருக்கே வந்து எடுக்கிறோம். யூரியா வந்து குறைப்போம். உரமாக வந்து டிஏபி, யூரியா, ஃபேக்டம்பர்ஸ் இந்த 3 போடுவோம். தண்ணி பாய்க்கிறேன்னு பார்க்கும்போது எப்படி, எந்த டைமில் நீங்கள் பாய்க்கிறீங்க தண்ணியை பொறுத்தவரை? தண்ணி வந்து நாங்கள் வந்து விதைப்பு முடிஞ்சு களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து தண்ணி பாய்ப்போம். களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு என்னென்னா நம்ம கால் தடம் வந்து பதிகிற மாதிரிப்பட்ட ஸ்டேஜில் தான் களைக்கொல்லி அடிப்போம். அப்போ எந்த ஒரு தண்ணியும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த வேரில் வரைக்கும் அந்த களைக்கொல்லி போய் படும். அது முடித்த உடனே வந்து நாங்கள் வந்து தண்ணி ஏற்றி விட்டு உடனே அடுத்தது உரத்தை போடுவோம். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18-20க்குள்ளே வந்து உரம் போட்டுருவோம். அடுத்த உரம்னு பார்க்கும்போது அடுத்த உரம்னு சொல்லும்போது நம்மளோட அந்த பச்சை தன்மையை பேஸ் பண்ணி தான் நாங்கள் உரத்தை போடுவோம். அதாவது நமக்கு வேளாண்மை துறையிலேருந்து ஒரு ஷீட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த பச்சையம் எவ்வளவு நமக்கு இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் உரத்தை போடுவோம். இப்போ ரொம்ப வெளிர் தன்மையான இது ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு சில இடங்கள்ல அடுத்த உரத்தை நாங்கள் வந்து போட்டு இது பண்ணுவோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதாவது மண்ணோட தன்மையை பொறுத்து தான். ஒரு சில களிமண்ணான பாங்குன இடத்துல வந்து கொஞ்சம் வெளிர்தன்மை கூடுதல் இருக்கும். மணல் பாங்கு கூடுதல் உள்ள இடத்தையும் வெளிர்தன்மை கூடுதல் இருக்கும். இன்னொன்று வந்து தண்ணி சரியாக பாயாமல் இந்த உரங்கள் சரியாக கிடைக்காம இடத்துலையும் வெளிர்தன்மை இருக்கு. இது நோய்களோ பூச்சிகளோ வந்து தாக்குதலை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குமா? இந்த சமயம் அதிகம் நோய்கள் பூச்சிகள் வந்து தாக்குறதுக்கு வந்து குறைவு. ஏன்னா இந்த இடங்கள் வந்து மொத்தத்தில் வந்து கொஞ்சம் காற்று கூடுதலான இடங்கள். அதாவது நோய் தாக்கம் எதுன்னா நமக்கு வந்து அந்த நெல்லில் இருக்க பாலை குடிக்கிறதுக்கு வந்து பூச்சி வரும். அதை வந்து நாங்கள் வந்து வேப்பம் எண்ணெய் முக்கியமாக மற்ற இயற்கையான முறையில் ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். காற்று கூடுதலாக இருந்துன்னா வந்து கொஞ்சம் மாறுது. நாங்கள் அதை விட்டு பார்ப்போம். அந்த ஸ்டேஜ் காற்று கூடுதல் இருந்ததுன்னா நாங்கள் அதுக்கேற்றவாறு நாங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து அதிக அளவில் வந்து ரசாயன மருந்துக்கு வந்து அதிக அளவில் போகாமல் வந்து முழுக்க வந்து இயற்கை முறைக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இயற்கை முறையிலன்னு பார்க்கும்போது இந்த பூச்சி மருந்துகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி மருந்துகளை வந்து நீங்களே தயார் பண்ணி எடுக்கிறீங்க? அதாவது இப்போதைக்கு நம்ம வந்து பூண்டு கரைசல் இந்த மாதிரிப்பட்ட கரைசல்களை வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் வந்து மீன் அமிலம் வீட்டில் வந்து வேளாண்மை துறைந்து ஒரு சின்ன ஒரு பயிற்சி முகாம் வைத்தாங்க. ஊரில் அவங்க வீட்டில் அப்பா வந்து அது மீன் அமிலத்தை போட்டு வீட்டில் செடிகளுக்கு பார்த்துருக்குறாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குது. ஸோ இதை வந்து இன்னும் வந்து நெல்லில் கொண்டு போகிறதுக்கு ஒரு பிளானில் வந்து அடுத்த ஷெட்யூலில் இருக்கிறோம். அதாவது தொழு உரத்துக்கு வந்து இருக்கிறோம். இப்போ தொழு உரத்துலேருந்து அடுத்த முறை மீன் அமிலம் இந்த மாதிரிப்பட்ட இதுக்கு கொண்டு போகிறதுக்கு பிளானில் இருக்குது. அந்த தூரியை வந்து எப்படி இருக்குது இப்போ நேரடி விதைப்புக்கும் இப்போ நாற்றங்கால் நட்டு வந்து நம்ம நடவுமுறை பண்ணுறதுக்கும்? தூரிகை நேரடி நெல் விதைப்பில் கொஞ்சம் வந்து நமக்கு கம்மியாக தான் வரும். நமக்கு ஒரு முட்டில் இருந்து 2 இல்லைன்னா 3 தான் வரும். நம்ம நாற்றங்கால் முறையில் படுக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். நேரடி நெல் விதைப்பில் வந்து கொஞ்சம் குறைவாக தான் வரும். நெல் வந்த பிறகு அந்த சாயின் தன்மை இருக்க வாய்ப்பு இருக்குமா? நேரடி நெல் விதைப்பில் வந்து சாயின் தன்மை கூடுதலாக இருக்கும். அதாவது நம்ம விதைக்கிற ஒரு இடைவெளி வந்து கூடுதலாக போட்டு விதைச்சோம்னா நமக்கு சாயக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும். கூடுதலாக இருந்ததுன்னா அதுக்கு சரியான ஒரு காற்றோட்டம் இல்லாமல் சாயக்கூடிய தன்மைகள் வந்து கூடுதலாக இருக்குது. அந்த நேரடி விதைப்புக்குன்னு பார்க்கும்போது சாய்வு தன்மை கூடுதலாக இருக்குது. இப்போ இந்த அறுவடை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை நாள் வந்து அறுவடை பண்ணுறீங்க? 110வது நாளில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தலையை அந்த காயெல்லாம் பழுத்த உடனே தண்ணியை வடிகட்டிடுவோம். வடிகட்டி
வடிகால் எல்லாம் போட்டு நல்லா காஞ்ச உடனே தான் அறுவடையே ஸ்டார்ட். அறுவடைன்னு பண்ணாம பார்க்கும்போது நீங்க வந்து இயந்திரம் மூலம் தான் அறுவடை பண்றீங்க. இயந்திரம் மூலமா தான் அறுவடை. சந்தைப்படுத்த பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி சந்தைப்படுத்துறீங்க? அதாவது இப்போதைக்கு நாங்க வந்து எங்களுக்கு அருகாமையில் இருக்க வேளாண்மை விற்பனை கூடத்துல வந்து திங்கள் சந்தையில வந்து நாங்க வந்து கொடுக்குறோம். அங்க கொடுத்து அவங்க சிவில் சப்ளை இல்லைன்னா சீடுக்கு வந்து எடுத்துட்டு போறாங்க. சீடுக்கும் எடுத்துட்டு போறாங்க. அது இல்லாம இடைத்தரகர்கள் வந்து நேரடியா வந்து மில்லுல இருந்து அவங்க வந்து டைரக்டா அங்க வந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. இப்போ நீங்க நேரடி அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல கொடுக்கணும்னு பார்க்கும்போது அந்த ரூபாயை பொறுத்தவரை பார்க்க எப்படி தாராங்க? நமக்கு அக்கௌண்ட்ல தான் இது போடுறாங்க. அக்கௌண்ட்ல போட்டு தந்துடும். நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. நம்ம வெளி வியாபாரிகிட்ட கொடுத்துட்டு அவங்க கடனுக்கு நம்மள்ட்ட வாங்கிட்டு போவாங்க. நமக்கு வந்து இது வந்து எந்த ஒரு பயமும் இல்லை. நமக்கு திரும்ப நம்ம கொடுத்த நெல்லுக்கு வந்து காசு கண்டிப்பாக கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை, நமக்கு 100% நம்பிக்கை இருக்கனால அவங்கள்ட்ட கொடுத்து தைரியமாக நம்ம இருக்கலாம். இந்த வைக்கோலில் என்ன பண்ணுறீங்க? மொத்தமாக பண்ணைகளுக்கு நாங்கள் மொத்தமாக கொடுக்குறோம். ஏன்னா சில டைம் வந்து ஆன்லைனில் போட்டு நான் வியாபாரம் பண்ணியிருக்கிறேன். அப்படியும் ஒரு சில கான்டாக்ட் எல்லாம் கிடைச்சி அப்படியே போயிட்டு இருக்குது. இப்போ பண்ணைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன், மாட்டு பண்ணைகளுக்கு. இப்போ உழைப்பை பொறுத்தவரை சொல்லுங்க, எப்படி உழைக்கிறீங்க? நம்மளோட உழைப்பு எப்படின்னா வேலையாட்களோட பகுதி கூடுதல். ஏன்னா இடங்கள் கூடும்போது நம்ம வேலையாட்களை நம்பி இருப்போம். இனி இயந்திரங்களோட இதுதான் வந்து கூடுதல். அதாவது வரப்பு வைக்கிறதுல இருந்தே இப்போ இயந்திரத்துல வந்துட்டோம். அதாவது மண்வெட்டும் இயந்திரத்தை வச்சு தான் வரப்பே வைக்கிறோம். ஏன்னா வரப்பு உயர நெல் உயரும், நெல் உயர நீர் உயரும் சொல்ற மாதிரி அந்த வரப்பை வந்து உயர்த்தி, முன்ன காலத்துல இருந்தோட உயர்த்தி அந்த வரப்புல தண்ணி எந்த மழையிலையும் வந்து கொண்டு போகாத மாதிரியும், தண்ணி எந்த வெயிலையும் வந்து தண்ணி நிக்கிறது மாதிரியும் நாங்க வந்து வரப்பை கொண்டு வச்சு இப்போ பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு இதா போயிட்டு இருக்கு. இன்னைக்குள்ள காலம்னு பார்க்கும்போது முழுக்க வந்து இயந்திரமயமாக்கிருக்குன்னு சொல்லலாம். ஆமா. இதே இது வந்து நீங்க கூட வந்து இந்த ட்ரோன் மூலம் தான் வந்து இந்த மருந்துகளை வந்து தெளிக்கிறீங்க. ஆமா, ட்ரோன் மூலமா. அப்ப இந்த டைம்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வேலை ஆட்கள் கிடைக்காம இருக்க காலத்துல பார்க்கும்போது இந்த மாதிரி இயந்திரம் மூலம்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லலாமா? கண்டிப்பா பயனுள்ள. அதாவது நேரம் மிச்சமாகுது, நம்மளோட பணமும் மிச்சமாகுது. அதாவது நம்ம காலத்தையே நம்ம பயிர் செய்திருவோம், நம்ம நேரத்தை பயிர் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாம வந்து நம்மளோட பணமும் மிச்சமாகுது. இப்போ என்ன அளவில் வந்து இந்த நெல் சாகுபடியில் வந்து வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்? இப்போ வந்து நெல் சாகுபடியில் வருமானம் கிடைக்குன்னா அதை ஒரு மதிப்பு கூட்டு பொருளாக வந்து நம்ம கொண்டு போனோம்னா நல்லா இருக்கும். அதாவது பாரம்பரிய ரகத்தை வந்து நம்ம பயிரிட்டு நம்ம அதில் இருந்து நம்ம கைக்குத்தல் அரிசி உதாரணத்துக்கு அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதில் போய் நம்ம தனியாக நம்ம ஒரு உற்பத்தியாளராக கொண்டு வந்து நம்மளே விவசாயம் பண்ணி நம்மளே விற்பனையாளராக மாறிட்டோம்னா நம்ம நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இப்போ என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது முன்னாடி உள்ள காலத்துலன்னு பார்க்கும்போது பாரம்பரிய அந்த நெல் ரகங்களை சாகுபடி செய்து கைக்குத்தல் அரிசி அட்டை எடுத்து வந்து மக்கள் வந்து பயன்படுத்தி இருந்தாங்க. அதே இது வந்து நம்மளும் வந்து அதை பாரம்பரிய நெல் சாகுபடி செய்து அதை வந்து மதிப்பு கூட்டி வந்து நம்ம விற்பனை செய்யணும்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. இப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது நெல் சாகுபடி அனுபவம் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதுவரை நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் வில்லுக்குறி ஆர் நம்பிக்குமார் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ். இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.